தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இன்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பங்கேற்காதது அதிமுக வட்டாரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. அது தவிர திமுக கூட்டணி 73 இடங்களையும் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 53 இடங்களை மட்டுமே கைப்பற்றின. தனிப்பெரும் கட்சியாக தாவேக உருவெடுத்திருந்தாலும் ஆட்சியமைக்க வேண்டிய அறுதி பெரும்பான்மை இல்லாத நிலையில் காங்கிரஸ் கட்சி தனது முழு ஆதரவையும் அளித்தது. மீதமுள்ள இடங்களுக்கு கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவை பெற்றே தாவேக ஆட்சி அமைத்தது. இந்த இடைப்பட்ட காலத்தில் தமிழக அரசியல் வரலாற்றில் பிரதான எதிரிகளாக இருந்து வந்த திமுக மற்றும் அதிமுக சேர்ந்து தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியை அமைக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்ததாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் திமுக தரப்பில் அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டும் வந்தது. இதற்கிடையே அதிமுகவில் உட்கட்சி மோதல் வெடித்து அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியும் எஸ்பி வேலுமணி தலைமையில் இன்னொரு அணியுமாக பிரிந்தது. தேர்தல் தோல்வியும் திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தியதும் இந்த அதிருப்திக்கு காரணம் என்று வேலுமணி தரப்பின் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்தார். அது மட்டுமின்றி கடந்த வாரம் தமிழக சட்டமன்றத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் எஸ்பி வேலுமணி தலைமையிலான அதிமுக அணி தாவேக அரசுக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்தது. அதைத் தொடர்ந்து அதிமுகவின் கொறடாவாக யார் நியமிக்கப்பட வேண்டும் என்று இருதரப்புக்கும் இடையே கடுமையான போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் இன்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ளவில்லை என தகவல் வெளியானது. இருப்பினும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு பிறகு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 53 இடங்களில் வெற்றி பெற்றதற்கு காரணமாக அமைந்த எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி என குறிப்பிட்டு அதிமுக அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதே நேரத்தில் எஸ்பி வேலுமணி தரப்பைச் சேர்ந்த யாரும் இபிஎஸ் தலைமையில் நடந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அதற்கு பதிலாக சி.வி. சண்முகம் இல்லத்தில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். இந்நிலையில் அதிமுகவின் அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமார் இரு தரப்பினர் நடத்திய கூட்டத்திலும் பங்கேற்கவில்லை. அவர் விஜய்க்கு ஆதரவான எஸ்பி வேலுமணி தரப்புக்கும் இதுவரை ஆதரவு தெரிவிக்காத நிலையில் அவர் பக்கம் யார் ஆதரவளிப்பது என்ற குழப்பத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கட்சியின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து எந்த கருத்தையும் ஜெயக்குமார் தெரிவிக்காமல் இருப்பது அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது.